தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம சந்திக்க போகிற பிரபலம் பிரபலம்ல அவருக்கு பலமுகம் பத்திரிகை ஆசிரியர், பிஆர்ஓ, உதவி இயக்குனர் இருந்திருக்காரு, ப்ரொடியூசராக இருக்கார், டைரக்டராக இருக்கார், நடிகராக எல்லா மக்களுக்கும் தெரிஞ்ச நடிகராக இருக்கார். அதுவும் இன்றைக்கி யூடியூப் சேனலில் நம்பர் 1 பட்டையை கிளப்பிட்டு இருக்காரு. அவர் வேறு யாரும் இல்லை, நம்ம அண்ணன் சித்தலட்சுமணன் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா. ஆமாம், உங்களை பேட்டி எடுக்கல எனக்கு ரொம்ப பெருமை. ஏன்னா வளைச்சு ஆமாம், இன்றைக்கி சினிமா அளவில் நிறைய பிரபலங்களை பேட்டி எடுத்த ஒரே ஆள் நீங்களே தான் இருப்பீங்க. அதனால் உங்களோட பேட்டி எடுக்கிறது பெருமை ஒன்று, இன்னொன்று கொஞ்சம் பயம் இருக்குது. இது சிவாஜி கணேசனே நடிச்சு காட்டுற மாதிரி. ஏன்னா ஏதாவது உங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான அனுபவமாக இருக்கும், ஒரு கேள்விப்படாத ஒரு விஷயமா யார்கிட்ட கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி அதிர்ச்சியான ஒரு அனுபவம் யார்கிட்ட பேட்டி எடுக்கும்போது கிடச்சது? அதிர்ச்சி அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனால் பலரை நான் நேர்காணல் பண்ணும்போது அவங்களுடைய சில பக்கங்கள் இருக்குல்ல, அதாவது நமக்கு ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க. நீ உதாரணத்துக்கு பேரரசு எடுத்துக்கிட்டா, பேரரசு எனக்கு நீண்ட நாள் நண்பர். இப்போ உங்களை வந்து நம்ம தனியாக சந்திக்கிறது வேறு, நம்ம பல விழாக்களில் சந்திக்கிறது வேறு. பேட்டி காணும்போது சில தகவல் நீங்கள் சொல்லும்போது எனக்கு அப்படியே ஆச்சரியமாக இருக்கும். அதாவது இந்த சைடு பேரரசு நமக்கு தெரியவே தெரியல அப்படின்னு. கரெக்ட். அப்படி என்னை ஆச்சரியப்படுத்தியவர் பல பேர் இருக்காங்க அந்த இன்டர்வியூ. உதாரணத்துக்கு சொன்னோன்னா ஆர்கே செருமனி இன்டர்வியூ சொல்லலாம். அது வந்து ஒரு பெரிய ஹிட்டு ஆக்சுவலாக. ஆர்கே செருமனி, சாய் விசித்ரா, இது மாதிரி பல பேர். அவங்க இப்போ பேச நமக்கு வந்து இந்த சைடு நமக்கு தெரியாதே போச்சு அப்படின்னு நம்ம நினைப்போம். இன்னும் சரியாக சொல்லணுன்னா, நான் ரொம்ப நாளாக இந்த சினிமா வளர்த்துட்ருக்கேன். எல்லாருமே நம்ம தூரம் இருந்து பார்க்குறோம். ஆனால் இப்படி நம்ம உட்கார்ந்து பேசும்போதும் அவர்கள் தங்களுடைய அந்த அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளும் போதும் தான் நமக்கு அவங்களுடைய இன்னர் ஃபீலிங்ஸு, அவங்க யார், இவங்க அப்ரோச் என்ன, இந்தந்த விஷயங்கள் எதுக்காக பண்ணியிருக்காங்க, இப்படி பல விஷயம் ஓப்பன் அப் ஆகுது. அந்த பார்வையில் பார்க்கும்போது இந்த இன்டர்வியூ பண்ணது இருக்குல்ல, இது வாசகருக்கும் நம்ம ரசிகர்களுக்கு ஒரு பக்கம் ஒரு அனுபவம்னாலும் எனக்கே பல நேரத்தில் வந்து அனுபவமாக இருக்குது. நிறைய இன்டர்வியூ நான் பார்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு பேட்டி மாதிரி ஆரம்பிப்பீங்க நீங்கள், அவங்களும் ஃபஸ்ட்டு பேட்டிக்கு பரிசுற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் போக பார்த்தா அந்த நீங்கள் பேட்டி எடுக்கிற மாதிரி கேட்க மாட்டீங்க, அவங்க பேட்டி சொல்கிற மாதிரி சொல்ல மாட்டாங்க. அங்கே தான் அவங்க மனம் திறந்து பேசுகிற ஒரு இதுவாக உங்கள் நிகழ்ச்சி எனக்கு. ஏன்னா நான் சொல்கிறது தான், இப்போ ரசிகர்கள் எவ்வளோ இந்த வந்து நேசித்து ரசித்து பார்க்குறாங்களோ அது மாதிரி என்னுடைய நேர்காணல் நீங்கள் ஊன்றி கவனிச்சிங்கன்னா தெரியும். நான் வந்து அவங்களுக்கு கேள்வி கேட்டுட்டு அவங்களுக்கு பதில் கொண்டு வர்றது மட்டும் நோக்கமான ஒரு பேட்டியாக அந்த பேட்டி இருக்காது. நாம் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்க மாதிரி தான் பெரும்பாலான பேட்டிகள் இருக்கும். ஆமாம். அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களுடைய லைஃப்பில் நடக்கிற சில விஷயங்களை சொல்லும்போது நம்ம எவ்வளோ என்ஜாய் பண்ணுவோம், அதை வந்து நான் முழுமையாகவே என்ஜாய் பண்ணுவேன். அவங்க இப்போ பேசுகிறத வந்து ரசிப்பேன். அது எந்த இடத்துல வந்து எனக்கு வந்து அவங்க சிரிக்க வைக்கிறாங்களோ அங்கே வந்து நான் வந்து இன்னிபிஷனே இல்லாமல் சிரிப்பேன். நல்லா எனக்கு சிரிக்கணும்னு தோணுச்சுன்னா அப்படியே கண்ட்ரோல் பண்ணிவிட்டு, இப்போ பல பேர் பார்த்தா ப்ரொஜெக்ஷன் தேட்டரில் கூட பயங்கரமான காமெடிஷன் இருக்கும். சிரிச்ச கௌரவம் குறைஞ்சிருங்களா, அப்படி சிரிச்சா அது ஏதோ யாரையும் என்டாஸ் பண்ணிடுற மாதிரி இருக்கக்கூடாது, அடக்க ஒடுக்குமா, இன்னும் தெரிய கட்டுப்பாடாக இருப்பாங்க. அது மாதிரிலாம் நான் இருக்க மாட்டேன். நமக்கு எங்கே ரசிக்கணும்னு தோணுது அங்கே ரசிப்பேன், எங்கே எனக்கு சிரிப்புன்னு தோணுது அப்படி சிரிப்பேன். ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டு இதுதான் கேள்வி அப்படின்னு உங்களுக்கு சொல்லி இந்த கேள்வி கேட்குறது அது இல்லை. அவங்க பேட்டி அவங்க பேசும்போது அவங்க என்ன பேசுகிறாங்களோ அதுலேருந்து தான் அடுத்த கேள்வி. அதனால் வந்து அது வந்து ஒரு ரசமான ஒரு இது அனுபவமாக இருக்குது எனக்கு இது வரைக்கும். இது இன்றைக்கி வந்து சாய் விசித்ரா அப்படின்றது வந்து இந்த யூடியூப்பில் ஒரு அடையாளம் ஆயிடுச்சு. என்னுடைய சேனல் டூரிங் டாக்கீஸில் சாய் விசித்ரா ஒரு நிகழ்ச்சி. ஆனால் டூரிங் டாக்கீஸ் மேலே போய் சாய் விசித்ரான்றது தான் சேனல்ன்ற மாதிரியே அந்த அளவுக்கு ஐடென்டிஃபை அப்படியே ஆயிடுச்சு. முதலாக வந்து நான் இந்த நேர்காணல் பண்ணதுன்னா ஏவிஎம் சரவணன் தான். அப்போ வந்து இந்த நிகழ்ச்சி இப்படி ஒரு அடையாளத்தை எனக்கு பெற்றுத்தரும் அப்படின்னு தெரியாது. சினிமா மாதிரி தான். இப்போ நீங்களே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு திரைப்படம் உங்களுக்கு மிகப்பெரிய பேர் வாங்கி கொடுக்கணும்னு நினைப்பீங்க, அது வந்து சில சமயத்தில் நமக்கு அந்த வாய்ப்பு கொடுக்காது. ஆனால் நீங்கள் எதிர்பார்க்கவே மாட்டீங்க, அந்த படம் வந்து மிகப்பெரிய ஹிட் ஆகிடும். அது மாதிரி தான் இந்த நிகழ்ச்சி அப்படின்னு நினைக்கிறேன். நான் வந்து டூரிங் டாக்கீஸ் ஆரம்பிக்கும்போது சினிமாவுக்குள்ளே ஒரு சினிமா அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி பண்ணிகிட்டு இருந்தேன். அதுதான் என்னுடைய சிக்னேச்சர் ப்ரோக்ராமாக இருந்தது. அது என்னென்னா, சினிமா உலகத்தில் இது வரைக்கும் நடந்த பல விஷயங்கள். ஏன்னா சினிமா உலகம் அப்படின்றது அல்ல குறையாத ஒரு சுரங்கம். எந்த பக்கத்தை பார்த்தீங்கன்னாலும் ஒரு பக்கத்தை புரட்டினீங்கன்னா அதுக்குள்ளே அவ்வளோ தகவல்கள் இருக்குது. அதுவும் இப்போ விட ஒரு பழைய கால படங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய தகவல், எல்லா தகவல் ஒரு படத்துக்கு பின்னாலே அவ்வளோ தகவல் இருக்குது.
இதையெல்லாம் சொல்கிறது தான் அந்த சினிமாக்குள்ள சினிமா நிகழ்ச்சி. அதுதான் சிக்னேச்சர் ப்ரோக்ராம். இப்போ சிக்னேச்சர் ப்ரோக்ராம் இந்த சாவி சித்ரா ஓவர்டேக் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கு காரணம் என்னென்னா அவங்கவுங்க இது ஃப்ரம் ஆர்ட்ஸ் மவுத் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி உங்கள் அனுபவங்களை நீங்களே சொல்லும்போது அது ஒன்று ஆத்தென்டிக் ஆகிடுது. ஆமாம், கரெக்ட். இது வேறு யாரும் மாற்று கருத்தை அதில் சொல்ல முடியாது. இப்போ எல்லாரை பற்றி எல்லாரும் சொல்லும்போது அதில் வந்து வாக்குமூலமாயிரும். ஆமாம், நீங்கள் சொல்லும்போது உண்மையாயிடுது இல்லை, உண்மையான விஷயம் நீங்களே பகிர்ந்து கொள்ளும்போது ஆடியன்ஸுக்கு வந்து அதனுடைய உண்மைத்தன்மை நம்பகத்தன்மை கூடுதலாக இருக்கும். இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த நிகழ்ச்சி வந்து பாப்புலரானதுக்கு காரணம்னு நினைக்கிறேன் நான். சார், நீங்கள் வந்து சினிமாவில் பல துறையை தொற்றுக்கே எல்லாத்துலேயும் வெற்றி அடைஞ்சிருக்கீங்க. ஆரம்பத்தில் பத்திரிகை ஆசிரியர், அதில் எனக்கு என்னன்னா அந்த ஜெயகாந்தன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் கதைகள் படிக்கும்போது ஒரு புது ரத்தம் பயிர மாதிரி இருக்கும், புது உலகத்தை நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு கேரக்டரும் ட்ரிப்பன் பண்ணுவார். ஆனால் அவரை பற்றி ஒரு வெளியே உள்ள விமர்சனம் பண்ணால் நல்ல எழுத்தாளர், புதுமையான எழுத்தாளர், போல்டாக சொல்லுவாங்க, போல்டாக ஃப்ராங்காக பேசுகிறவர், அந்த மாதிரி ஒரு கம்பீரமான ஒரு எழுத்தாளர். மனதுக்கு என்ன தோணுதோ அதை அரைஞ்ச மாதிரி சொல்ல மனசில் பட அப்படி சொல்கிறோம். அப்படியே அது ஒரு சின்ன பாலிஷாவோ நாசுக்கா நம்ம சொல்லும்போது சரி நாசுக்காலாம் சொல்லணும் ஒன்றும் கிடையாது. பட்டு நடிக்கிறது ஒரு பண்ணியிருக்கேன் தாயின் மணிக்கொடி பத்திரிக்கையில். அவரை பற்றி அவர் எப்படி நாங்கள் கேள்விப்பட்ட பூரா கோல்டா நாள் மனசு என்ன பட்டுச்சோ பட்டுன்னு சொல்லிடுவார். எதிராளிந்து என்ன நினைப்பான் அதை பற்றி யோசிக்க மாட்டார். அதை தான் கேரக்டர். அவருடைய இன்னொரு பக்கம் இருக்கும், அது உங்களை நெருங்கி படம் தெரியும். அவரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இல்லை, தாயின் மணிக்கொடி அப்படின்னு ஒரு பத்திரிகை, அதுதான் வந்து ஒரு 3வது பத்திரிகை நான் நினைக்கிறேன் நான் பணியாற்றிய பத்திரிகை. அதில் ஜெயகாந்தன் எடிட்டர், எம்கேடி சுப்பிரமணியம் அப்படின்றவர் தான் இந்த பத்திரிகை நடத்திக்கிட்டு இருந்தார். வண்ணாரப்பேட்டில் தான் அதுக்கு ஆஃபீஸ். அங்கே பணியாற்றிய போது நான் வந்து உதவி ஆசிரியர், ஜெயகாந்தன் ஆசிரியராக இருந்தார். அப்போ அவரோட அதிகமான இன்ட்ராக்ஷனுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கு பின்னால் நான் வந்து இந்தியன் மூவி ஸ்டார்னு ஒரு பத்திரிக்கை எடிட்டர் ஆனேன். இது வந்து 1970. அது வந்து இந்தியன் மூவி நியூஸ்னு சிங்கப்பூர்லேருந்து ஒரு பத்திரிகை வருது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இங்கிலீஷு தமிழ் ரெண்டுலேயும் இருக்கும். அது ஒரு 50% இங்கிலீஷு 50% தமிழ், பெரிய அளவில் இருந்துச்சு. அதே மாதிரி இங்கே கலரில் அந்த பத்திரிகை கொண்டு வந்தாங்க. அந்த பத்திரிகை நான் எடிட்டராக இருந்தேன். அப்போது நாவலாசிரியர் கண்ட நட்சத்திரம் அப்படின்னு ஒரு பகுதியை அதில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணேன். நாப்பார் சாரதி இருக்கார்ல எழுத்தாளர், அவர் ஜெய்சங்கரை பேட்டி கண்டார். இது மாதிரி பல நாவலாசிரியர்கள் நட்சத்திரங்களை பேட்டி காண்ற மாதிரி. அதில் வந்து ஒரு முறை நடிகை பாரதியை பேட்டி காணணுன்ட்டு ஜெயகாந்தனை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். சார் ஃபோன் பண்ணி நடிகை பாரதியை நீங்கள் பேட்டி காணணும் சார், நம்முடைய இந்தியன் மூவி ஸ்டாருக்காக. ஓகே, என்னைக்கு வரணுன்னாரு. வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு சார். எல்லாம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. வெள்ளிக்கிழமை அன்றைக்கி என்னதான் இருந்தாலும் அன்றைக்கி ப்ரோக்ராம் அன்றைக்கி கன்ஃபார்ம் பண்ணலையா, அதனால் அவருக்கு ஃபோன் பண்ணி ஈவினிங் எத்தனை மணிக்கு வரணும், எங்கே வரணும், எங்கே சந்திக்கிறதுனா ஃபிக்ஸ் பண்ணலான்னு காலையில் ஃபோன் பண்ணேன். சொல்லுங்கள் லக்ஷ்மணன் சார், ஈவினிங் ப்ரோக்ராம் இருக்குது. ஆமாம், என்ன சொன்னீங்க? இந்த நடிகை பாரதியை நீங்கள் பேட்டிக்கணும். அந்த அம்மாவை நான் எதுக்கு பேட்டிக்கணும்? அடடா, பெரிய சிக்கல் ஆயிடுச்சு. சார் இருங்க நான் வரேன்னு அவர் வீட்டுக்கு போய் அவரை கன்வின்ஸ் பண்ண எவ்வளோ ட்ரை பண்ணுறேன். எனக்கு வந்து இதில் உடன்பாடு இல்லைன்ட்டார். மொத்தத்தில் எப்படி ஒத்துக்கிட்டாருன்னு தெரியல, எப்படி எதனால் மறுத்தார் அப்படின்னு தெரியல. எனக்கு உடன்பாடு இல்லை, நான் வர முடியாது. ஒரு நடிகையை நான் எதுக்கு பேட்டி காணும்? நான் தெரிந்து கொள்வதற்கு அந்த நடிகையிடம் என்ன விஷயங்கள் இருப்பதாக நீங்கள் நினைக்கிறீங்க? அடடா, இது பெரிய சிக்கல், வரமாட்டான்னு தெரிஞ்சிச்சு எனக்கு. அவசர அவசரமாக பாரதிக்கு ஃபோன் பண்ணிடலாமா, ஒரு 4 நாள் தள்ளி வச்சுக்கலாம், இந்த ரைட்டர் கொஞ்சம் பிஸியாக இருக்காருன்னு. இந்த பட்டப்பாடெல்லாம் சொல்ல முடியாது, சமாளிக்க முடியாது. அப்புறம் எழுத்தாளர் தாமரை மணாளன், அப்போ வந்து பரபரப்பான நாவலாசிரியராக இருந்தவர், அவரை கான்டாக்ட் பண்ணி ஜெயகாந்தனுக்கு பதிலாக தாமரை மணாளன் இந்த பேட்டியை கண்டுபிடிச்சார். இந்த இடத்துல ஜெயகாந்தனை பற்றி ஒரு விஷயத்தை சொல்லணும். இந்த மாதிரி பர்சனலாக எனக்கு இது விஷயம் அவரோட. ஆனால் எனக்கு வந்து மிகவும் பிடித்த எழுத்தாளர், பேச்சாளர், 2 ஆங்கிளில் அவர். அவருடைய பேச்சாற்றலை கண்டு நான் அசந்து போயிருக்கேன். அதாவது சிவாஜி ஒரு மேடையில் முழங்கினான்னு எப்படி இருக்குமோ அது மாதிரி அப்போ காங்கிரஸ் மேடைகளில் வந்து முழங்குவார் ஜெயகாந்தன். இன்னும் சரியாக சொன்னோன்னா காங்கிரஸ் கட்சி பல பேரை வந்து சரியாக பயன்படுத்தல, சிவாஜி உட்பட. அதில் வந்து ஜெயகாந்தன் மிக முக்கியமாக இருக்கும். இது மாதிரி ஆளுங்கள்லாம் அவங்க வந்து சரியாக பயன்படுத்தியிருந்தாங்கன்னா அவங்களுடைய நிலைமையே வேறு.
அது வந்து அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. அதில் வந்து ஜெயகாந்தன் அவங்க மிஸ் பண்ணது எனக்கு மிகப்பெரிய வருத்தம். சிவாஜி மிஸ் பண்ணது மிகப்பெரிய வருத்தம். இதெல்லாம் வந்து பேர் இப்போ நம்ம கையிலேயே இருந்த வைரம் வைடூரியத்தெல்லாம் நாமளாக தூக்கி வெளியில் தூக்கி போட்டோம். அது மாதிரி விஷயமா தான் நான் அதை பார்க்குறேன். அந்த அளவுக்கு பிரமாதமாக பேசுவார். அவர் பீச்சில் ஒரு மீட்டிங் பேசினார். அந்த மீட்டிங் என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருந்தார், எல்ஜி ராஜன். அவர் தான் நான் வந்து இந்த துறையில் இன்றைக்கி இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம். ஒரு காலகட்டத்தில் உங்கள்கிட்ட பெரிய திறமை இருக்குது, நீங்கள் சென்னைக்கு வந்தே ஆகணும் அப்படின்லாம் என்னை ஊக்கப்படுத்தி திரும்ப என்னை அழைச்சி சென்னைக்கு வர வச்சதில் வந்து இந்த ஓவியர் எல்ஜி ராஜுக்கு பங்குண்டு. அவர் ஜெயகாந்தனுடைய இந்த பேச்சை ஒரு சின்ன ஒரு பதிப்பாக வெளியிட்டார். ஒரு 16 பக்கம் அந்த பேச்சை அப்படியே வந்து புக்கு ஓகே 20 பைசாவோ 25 பைசாவோ அந்த காலத்தில் 10,000 பிரதி வச்சுச்சு. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு ரைட்டர் அண்ட் ஆரேட்டர் வந்து ஜெயகாந்தன். இன்னி வரைக்கும் ஜெயகாந்தன் கொண்டாடப்படுகிறாருன்னா இது போன்ற பல குணாதிசயங்கள் தான். இதே மாதிரி என்ன மாதிரியே அவரோட பழகினவங்களுக்கு இந்த மாதிரி அனுபவங்களும் அவரோட நிறைய கொஞ்சம் அது சில நேரத்தில் அது குழந்தனமும் சொல்லலாம், கர்வம் சிலது பதற்கமாக சொல்லலாம் நிறைய. ஆமாம், அது ஏன்னா சார் உண்மையான ஒரு திறமைசாலிட்ட அந்த திமிரு இருக்கும் சார், அதுதான் ரசிக்கிற மாதிரி இருக்கும். அறிவே இல்லாமல் திமிரு மட்டும் இருக்கும். ஆமாம், அதுக்கு தான் நம்மளுக்கு அறுவறு போகிறோம் பார்க்கும்போது. இல்லை அதாவது அறிவு இருக்கிறவங்க ஆற்றல் இருக்கிறவங்க திமிரு வந்து ஒரு சொத்து. ஆமாம், அதில் வந்து சந்தேகம். அந்த கர்வம் திமிருமே அவனுக்கு பெருமை. எங்கே மிஸ் ஆகுதுன்னா இந்த திமிரு கர்வமே அதிகமாகும் போது தான் அது அளவுக்கு அதிகமாக மிஸ் ஆகுது. இவரை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு கம்பீரமான திமிராக இருந்தது அப்படின்றது. ஒரு கலைஞரே நேருக்கு நேராக பேசினவர் எல்லாரும் அவர் கன்ஃபரன்டேஷன் இல்லாத ஆளே கிடையாது. ஆமாம், அதனால இதில் என்னென்ன இதே மாதிரி தான் நிறைய பேர் இப்போ கண்ணதாசனுக்கு இது மாதிரி கன்ஃபரன்டேஷன் இருக்குது. ஆனால் ஜெயகாந்தனோட முரண்பட்ட அளவுக்கு கவிஞரோட வந்து அத்தனை பேரும் முரண்பட்டிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவருடைய கருத்து மாறு கருத்தாக இருந்தால் கூட இவர் சொல்கிற விதம் இதெல்லாம் அவ்வளோ வந்து காரம் இருக்காது. அழகு தமிழில் கட்டக்கூடிய கலைஞரே ஒரு முறை சொல்லியிருக்காருல்ல, கலைஞர்கிட்ட ஒரு முறை கேட்டான் அவர், நான் வந்து மேடைக்கு மேடை உன்னை திட்டிக்கிட்டு இருக்கேன், அதெல்லாம் பார்க்குறீங்களா? பார்த்துட்டு கேட்டுட்டு தான் இருக்கேன், அழகு தமிழில் நீ திட்டுறதுனால எனக்கு உண்மையில கோபம் இல்லை. கலைஞர் என்ன நட்பு பாருங்க, அந்த நட்புக்கான விமர்சனம் பாருங்க, அதுதான் அந்த தமிழ் வந்து அவரை காப்பாற்றிருக்கு. ஆமாம், சொன்னீங்க பேட்டியில் சொல்லும்போது நீங்கள் சிசங்கர்லாம் பேட்டி எடுத்துருந்தோம், நீங்களும் நிறையா அவ்வளோ பழகிருக்கீங்க. ஏன்னா நடிகர்லேயே இன்றைக்கி நிறைய பேர் சொல்லுவாங்க சிசங்கர் மாதிரி ஒரு ஹீரோ கிடைக்க மாட்டார் சார். ஜெம் சார், நான் சினிமா உலகத்தில் சினிமா உலகத்தில் நான் வந்த உடனே முதலாக எனக்கு அறிமுகமான நடிகர்னா நல்ல என்னோட நெருக்கமாக இருந்தவர் ஏவி மராஜன். அவர் கொஞ்ச காலம் நான் வந்து ஒரு பத்திரிகை தொடர்பானா கூட இருந்தேன். ரொம்ப தங்கமான மனுஷன், பழகிறதுக்கு ரொம்ப அருமையான மனிதர். அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய அவருக்குன்னு ஒரு ரசிகர் மட்டும் மகமாய் பக்தராக இருந்தவர். உணர்வுபூர்வமான நடிகர், உணர்ச்சிகரமான காட்சிகள் நடிக்கிறதுல வந்து மிகச்சிறந்த ஆற்றல் உள்ளவர். அதுக்கு அடுத்து தான் ஜெய்சங்கர் ஒரு காலகட்டத்தில் அறிமுகமானார். அறிமுகமான அந்த காலகட்டத்திலேருந்து ஜெய்சங்கருடைய இறுதி நாட்கள் வரை வந்து அவரோட அந்த அளவுக்கு நெருக்கமாக இருந்தேன் நான் பர்சனலாக. அதாவது ஜெய்சங்கருடைய கரியரில் அவருடைய திரை வாழ்க்கை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தவிர சொந்த வாழ்க்கை பிரச்சனை உட்பட எல்லாத்தையும் அவர் மனசு விட்டு பேசின ஒரு நண்பராக நான் இருந்தேன். அந்த இடத்த வந்து ஜெய்சங்கர் வந்து எனக்கு கொடுத்துருந்தேன். அது ரொம்ப முக்கியமான விஷயம் அவர்கிட்ட பொறுத்த வரைக்கும். அவரை பற்றி அதாவது அவருடைய எளிமைக்கும் அவருடைய ஃப்ராங்க்னஸுக்கும் நான் வந்து அடிக்கடி ஒரு விஷயத்தை உதாரணமாக சொல்வேன். அவருடைய மச்சினி திருமணம், அவன் வந்து நாச்சார்னு ஒருத்தர் அவர் தான் திருமணம் பண்ணாங்க. அவர் அதுக்கப்புறம் ஐஓபியில் பெரிய சேர்மனாலாம் இருந்து இப்போ ரிட்டையர் ஆனார், பெரிய பொசிஷன் இருந்துட்டு. அவர் கல்யாணத்துக்கு அழைப்பத்தை கொடுக்கறதுக்காக எல்லார் வீட்டுக்கும் ஜெய்சங்கர் போகும்போது ஜெய்சங்கர் நான் 2 பேர் போனோம். அப்போ மினிஸ்டராக இருந்தவர் பாபு சண்முகம், அவர் வீட்டுக்கு இன்விடேஷன் கொடுக்க போனோம். வீட்டுக்கு போனோன்னே ஜெய்சங்கர் ஆர்டிஸ்ட்டை பார்த்தோன்னே வீட்டு வாசலுக்கு போலீஸ் வந்து எப்படி அடிப்பார் வரைப்பா சொல்லிவிட்டு அப்படி சக்குன்னு வச்சார். சொல்லிவிட்டு வச்ச உடனே ஜெய்சங்கருக்கு பயங்கர மகிழ்ச்சி. நல்லா இருக்குங்களான்ட்டு கேட்டு உள்ளே போனார். வீட்டுக்கு போனோம், இன்விடேஷன் கொடுத்தோம், கல்யாணத்துக்கு வரேன்னாரு. எல்லாம் பேசிட்டு திரும்பி வரும்போது திரும்பி வந்தோடனே திருப்பி அந்த டக்குன்னு வச்சார் போலீஸ்கார். எப்படி இருக்கீங்க? நான் நடித்த படம்லாம் பார்த்துருக்கீங்களான்னு. அவர் இந்த கான்ஸ்டபிள், நீங்கள் நடித்த காதலிக்க நேரமில் மட்டும் 5 தரம் பார்த்தேன் சார். முத்துராமன் நடிச்சுட்டாரோ? ரவிச்சந்திரன். இந்த ஐடென்டிட்டி மிஸ் ஆகும்போது மனுஷனுக்கு எவ்வளோ சங்கடம் இருக்கு யோசிச்சு பாருங்க. எனக்கு இது மாதிரி 2-3 இன்சிடென்ட் இருக்குது. இன்னொரு இன்சிடென்ட் இதுக்கு அப்போ நான் சொல்கிறேன்.
இப்போ வந்து வெளில வந்தார், காரில் ஏறினார், அவசரமாக காரில் ஏறி கிளம்பிட்டான். கொஞ்ச நேரம் சைலண்ட்டு. எனக்கு முன்னாடி எல்லாரும் முன்னாடி நடந்துச்சுல்ல. அப்போ ஜெய்சங்கர் சொல்கிறாரு, அவன் தான் சல்யூட் வச்சான்ல, நான் பாட்டு வர வேண்டியதான். அவனை எதுக்கு போய் பேட்டி எடுக்கணும்? நீ வந்து நான் நடித்த படம்லாம் பார்த்தியா, எதுக்குடா நம்ம கேள்வி கேட்கணும்? கேட்காம வர வேண்டியது. இந்த மாதிரி யதார்த்தமாக அந்த சுச்சுவேஷன் எடுக்கக்கூடிய ஒரு பக்குவம் எத்தனை நடிகர் சொல்லுங்க. அந்த விஷயத்தில் வந்து ஜெய்சங்கர் அந்த ஈகோ அந்த இதெல்லாம் இல்லாமல் 1% அவ்வளோதான். அதெல்லாம் அங்கே அந்த அந்த மனசு நிம்மதி இருக்கும். படுத்தா தூக்கம் வரும். நம்ம அது போய் மைண்ட் வச்சுக்கோங்களேன். இது என்ன பெரிய மன உளைச்சல் ஆகிடும்ல. கண்டிப்பாக பெருசாக இருக்கும். அது இல்லாம டக்குன்னு உடனே தூக்கிப்பட்டார். வாலிமேவா அப்படின்னு ஒரு படம் ஷூட்டிங்கு கோயம்புத்தூர். அந்த படத்துக்கு லொக்கேஷன் பார்க்கறதுக்கு நான் பாரதி ராஜா எல்லாரும் ஒரு டாக்டர் வீட்டில் போனால் பயங்கர வரவேற்பு. உள்ள நின்று வாங்க 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 வாங்க, உங்களெல்லாம் பத்திரிகையில் தான் பார்க்க முடியுது, எங்கே நாங்கள் நேராக பார்க்க முடியுது, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்தது மிகப்பெரிய சந்தோஷம், உங்கள் கால் பட்டதே பெரிய பாக்கியம், வாங்கலாம் எங்களை உள்ளே உட்கார வச்சார். நாங்கள்லாம் உள்ளே போனோம். உள்ளே போனோன்னே கூப்பிட்டார் ஒய்ஃப் போட்டு, சித்ரா யார் வந்திருக்காங்க பாரு அப்படின்னாரு. இந்த அம்மா வந்தாங்க, போய் காப்பி கொண்டா அப்படின்னாரு. நம்ம காப்பி கொண்டு வந்து பாரதியார்ட்ட நீட்டும் போது அந்த டாக்டர் கேட்டார், ஆமாம் இப்போல்லாம் பாடுறது நிறுத்திட்டீங்களாமே ஏன்னு. அப்படியே கப்புன்னு ஆயிடுச்சு நமக்கு. அவர் இது இளையராஜா நினச்சிட்டு இந்த லட்சத்தில் நீங்கள் வர்றதெல்லாம் எங்கிட்ட வந்து பாக்கியம், ஒய்ஃபை கூப்பிட்டு சித்ரா யார் வந்திருக்கா பாரு, உனக்கே தெரியும் யார் வந்திருக்கா பாரு, இந்த காப்பி வாங்குறதா வேணாமா, என்ன காப்பி இளையராஜா என்ன காப்பி இது அவர் நினச்சி தானே கொண்டு வந்திருக்காங்க. இது மாதிரி பல சம்பவங்கள் வந்து மிஸ்டேக்கன் ஐடென்டிட்டி. சில இடத்துல நல்லா குளிக்கையெல்லாம் குளிக்கிட்டு வந்து இவர் இது மாதிரி ஷோ பண்ணுவார். ஆம்பளை செங்கன்ற ஷூட்டிங்கில் ஷோ விரட்டிகிட்டு இருக்காங்க. ஒரு அம்மா கையெழுத்து சார் ஆட்டோகிராஃப் ஷோ வந்து இது மாதிரி கிண்டல்லாம் நிறைய பண்ணார். நோட் புக் வாங்கினார். அன்புடன் பட்டாபட் ஜெயலட்சுமி இது கொடுத்தாரு. பட்டாபட் ஜெயலட்சுமி அது வாங்கி மகிழ்ச்சியாக போயிட்டு பாருங்க, யார் கையெழுத்து ஆனந்தமாக போயிட்டாங்க. இது மாதிரி பல விஷயங்கள் வந்து செட்டில் பார்க்கும்போது நல்ல காமெடியாக இருக்கும். எனக்கு ஒரு ஒரு 2 மணி நேரத்தில் வாங்க ஒரு ரயில்வேல வந்துட்டு சார் கை கொடுத்தானுங்க எனக்கு சூப்பர், உங்கள் படத்தில் 2 மூணு பார்த்தேன் சார் சிங்கம் சூப்பர், நாங்கள் என்னை கை நடிச்சிட்டாங்க. நான் ஆமாம் சரி, அப்புறம் விளக்க வேண்டியதுக்குள்ளே நான் என்னடா பேர சார் ஓகே சாரிம்மா. இது மாதிரி நிறைய இன்னைக்கு தயாரிப்பாளர்களை பற்றி இன்றைக்குள்ள நிறைய ஹீரோக்கள் வந்து சிந்திக்கிறதில்ல. தயாரிப்பாளருடைய கஷ்டம் என்ன, எப்படி அவங்களுக்கு லாபம் கிடைக்கலையா, ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு அமௌண்ட் வந்து போட்ட காசாக வந்துச்சா, சிந்திக்கல. அடுத்தடுத்து போயிடறாங்க நிறைய ஹீரோக்கள். ஆனால் ஜெய்சங்கரஸை பற்றி சொல்லும்போது அவர் தயாரிப்பாளரோட ஹீரோம்பாங்க. ஆமாம், எந்த தயாரிப்பாளரும் நஷ்டம் அடையக்கூடாது, நிறைய பணத்தை விட்டு கொடுத்துருக்காருங்க. அதாவது இப்போ அவருடைய பணம் பாக்கிக்கு எனக்கு பணம் பாக்கி வரலன்னு அவருடைய படம் ஒரு படத்தினுடைய வெளியீடு கூட நின்றது கிடையாது. இன்னும் சரியாக சொல்ல போனால் அந்த படம் வெளியிடத்துக்கு ஜெய்சங்கர் அப்போல்லாம் ஒரு 25,000 30,000 தான் சம்பளம். இதில் 5,000 ரூபா அட்வான்ஸ் கொடுப்பாங்க. ஷூட்டிங் அப்போ ஒரு 10 ரூபா கொடுப்பாங்க, 15 ரூபா கொடுத்துருப்பாங்க. அவருக்கே இந்த படப்படி முடியும் போது 10 ரூபா வர வேண்டியிருக்கும், இல்லை 15 ரூபா வர வேண்டியிருக்கும். ஆனால் ரிலீஸ் அப்போ அந்த ப்ரொடியூசருக்கு 10,000 ரூபா தேவைப்படும். தென் கோவில் இப்போ இவர் வாங்கிட்டே 5,000 அதில் 10,000 ரூபா கொடுத்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவார். இந்த மாதிரிலாம் வந்து இந்த மாதிரி ஹீரோ இருந்தால் இப்போ இருந்தால் எந்த பிடிச்ச கிளாஸ் வராது. அது மட்டும் இல்லை, எவ்வளோ பேரை ப்ரொடியூசர் ஆகிக்கிறார். சின்ன சின்ன காஸ்டியூமர்ஸு, நிறைய ப்ரொடக்ஷன் மேனேஜரு, மேக்கப் மேனு, இப்படி பல பேரை தயாரிப்பாளராக்கிய பெருமை வந்து ஜெய்சங்கர். 2 பேருக்கு இன்னும் ஜெய்சங்கர் பங்கு அடுத்து ராமராஜன் சொல்லுவாங்க. ஆமாம், சின்ன சின்ன ஆளுகளை பிடிச்சிடாரு. ராமராஜன் வந்து தேடி பிடிச்சி சாதாரண நாட்களை வந்து பெரிய ஆளாக்கணும் முயற்சி பண்ணார். இவருடைய போக்கிலேயே நிறைய பேர் அது மாதிரி பட தயாரிப்பாளராக. நீங்கள் ஜெய்சங்கர் சார் நெருங்கி பழகிருக்கே, எல்லா மனசுட்டும் கூட பேசுவார். ஹீரோவாக கொடிக்கட்டி பறந்தார். அப்புறம் முரட்டு காலையில் வந்து வில்லன் நடிக்கிறதுக்கு கூப்பிட்டாங்க. அப்போ அவருக்குள்ள ஒரு தடுமாட்டம் இருந்திருக்கும், பண்ணலாமா பண்ண வேண மாட்டோம். அந்த மணி நேரத்தில் உங்கள்கிட்ட எதாவது அட்வைஸ் கேட்டாரா? அந்த நேரத்தில் வந்து அவர் என்ன சொன்னார், என்னென்னா அவங்க 2 கூப்பிட்டது யாருன்னு தான் பார்க்கணும் அந்த இடத்துல, அதனால தான் நான் ஒத்துக்கிட்டே இருந்தார். அதுதான் கரெக்ட். அந்த கூப்பிட்டது வந்து ஏபிஎம் சரவணன். நான் முதல்ல அது பார்க்க போனபோது அந்த ரூமில் இருந்து இந்த மாதிரி ரோல் நீங்கள் நடிக்கணும்னு சொன்னது ஒன்று எஸ்பி முத்துராமன், இன்னொன்று பஞ்சாருனார்.
நான் வந்து கொஞ்ச நேரம் கூட யோசிக்காமல் சரின்னு சொல்லிட்டேன். அதில் அவங்களுக்கே ஆச்சரியம். எல்லாருமே வந்து ஏன் இப்படி அதான் இவ்வளோ ஒரு மேஜர் டெசிஷன். ஆமாம் ஆமாம் பெரிய ஆமாம். ஏன்னா இப்போ ஒரு ஹீரோவாக இருந்து ஒரு வில்லனாக ஆகுது அப்படின்றது ஒரு அதுவும் மாஸ் ஹீரோ. அப்போ தான் சொல்லியிருக்காரு லாஜிக்கலாக வந்து என்னென்னா, நீங்கள் எல்லாருமே என்னுடைய வெல்விஷர்ஸு, நீங்கள் வந்து எனக்கு எகென்ஸ்டான முடிவு எப்படி எடுப்பீங்க? நிச்சயமாக எடுக்க மாட்டீங்க. ஏதோ நான் வந்து இதை பண்ணனா நல்லது அப்படின்னு உங்களுக்கு தோணி தான் எடுக்கிறீங்க. உங்கள் மேலே உள்ள கான்ஃபிடன்ஸ் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு நடித்தது தான் அந்த படம். அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பார்த்தீங்கன்னா அவருக்கும் ஜெய்சங்கருக்கும் ரொம்ப நல்ல நட்பு, ரொம்ப ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் உண்டு. அதனால தான் அவர் அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா ஃபோக்கஸும் ரஜினிகாந்துக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ அதை வந்து ஜெய்சங்கர் கொடுக்கணும்னு அந்த படத்தில் சொன்னது மட்டும் இல்லை. இப்போ நம்ம சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா அருணாச்சலம் படப்பிடிப்பின் போது நடந்த விஷயத்தை என்கிட்ட வந்து இந்த படத்தினுடைய தயாரிப்பு நிர்வாகி பாலகோபி நம்ம நேர்காணல் வரும்போது சொன்னார். அந்த படத்தில் ஏன்னா ஜெய்சங்கர் ஆப்லேட் என்னென்னா கொஞ்சம் காலையில் 9 மணிக்கு ஷூட்டிங்னா 9 மணிக்கு வரமாட்டார். அதுக்கப்புறம் என்ன 6 மணி 7 மணிக்கு இருப்பாரே தவிர எப்பவுமே ஒரு 10-10:30 மணி ஆகிடும். அதை வந்து ரஜினி என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அவர் எப்போ வந்தாலும் பரவாயில்ல, அதுக்கு முன்னாடி என் காட்சி சீன்ஸ் எல்லாம் எடுங்க, அவர் வந்தவொடனே அவர் எடுத்துக்கலாம். பட் ஜெய்சங்கர் இந்த படத்தில் இருக்கணும்னு வந்திருக்காரு ரஜினிகாந்த். அந்த அளவுக்கு அவங்க 2 பேருக்கு வந்து பாண்டிங் இருந்தது. அந்த படத்துலேயே கூட பார்த்தீங்கன்னா இந்த விளம்பரங்கள் எல்லாம் எனக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் வேணுமோ அதுக்கு ஏற்ற இம்பார்ட்டன்ஸ் அவருக்கு கொடுக்கணும்னு சொல்லி இது ஸ்ட்ரெஸ் பண்ணது ரஜினி சார். அப்போ வருடக்குள்ள போஸ்ட்லாம் பார்த்தா ஈக்குவலாக இருக்கும். ஆமாம், ஒரு கத்தி வச்சுருப்பாரு, ஈக்குவலாக இருக்கும். நீங்கள் சொல்லுங்கள் ஒரு விஷயம் பாருங்கள் சார். ஒருத்தருமே அவங்க கூப்பிட்டாங்க, ஏவிஎம் கூப்பிட்டாங்க, எஸ்பி முத்துராமன் டைரக்டர் பஞ்சநாசம். அப்போ அவங்கள நம்பி போயிட்டார். வில்லனாக கூப்பிட்டாங்க, ஆனால் வில்லனாக நம்பி போயிட்டார். ஆனால் இது வரைக்கும் அவருக்கு வில்லன் இமேஜ் வரலையோ, நம்பியார் குமாரியோ அசோன் குமாரியோ கரெக்ட் இமேஜ் வரல. அதுக்கப்புறம் அவர் நடித்தா கூட அப்புறம் விதின்னு படம் வருது, அது வருது. இல்லை அதுக்கப்புறம் பல குணச்சித்திர பாத்திரங்கள் வரத்துக்கு வந்து அந்த படம் காரணமாக அமைஞ்சது. அது காரணம் அந்த நம்பிக்கை சொல்கிறேன். உண்மைதான். பெரிய நீங்கள் நம்பினீங்கன்னா அந்த கரெக்டாக நம்ம வாழ்க்கை அமைஞ்சிடல. இல்லை சார், அதுதான் எனக்கு எப்படி ஆச்சரியமாக இருக்குது. இப்போ ஆஃப் லைட் பார்த்தீங்கன்னா பல பேர் எல்லா கதாநாயகர்களுக்குமே பார்த்தீங்கன்னா கதையை 8 தரம் கேட்குறது, 9 தரம் கேட்குறது, அதில் மாற்றம் சொல்கிறது, இது கேட்குறது, திருத்தம் நிறைய எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் வாட் இஸ் தி பர்சன்டேஜ் ஆஃப் சக்ஸஸ் அப்படின்னு நான் கேட்குறேன். நீங்கள் இவ்வளோ பண்ணுறீங்களே, அப்போ அவங்க பண்ணுற படத்தில் வந்து 10 படம்னா 8 படம் சூப்பர் ஹிட் ஆகணும்ல, ஏன் ஆக மாட்டேங்குது? இதை வந்து இதே வேலை இப்போ முன்னாடி எடுத்துக்கிட்டிங்கன்னா எம்ஜிஆர், சிவாஜி, ஜெய்சங்கர், முத்துராமன், இத்தனை நடிகர் இருந்தாங்க. இவங்க யாருமே சினிமாவில் அவங்க வேலை உண்டு, காலத்தில் படப்பிடிப்பு வந்தாங்கன்னா என்ன சீனோ கேட்டு நடிக்கிறது இவ்வளோ தான் இருந்தாங்க. அவங்க வந்து எவ்வளோ வெற்றி படம் கொடுத்தாங்க. சிவாஜி ஏதாவது ஒரு படப்பிடிப்பில் இந்த சீன்ஸ் இப்படி மாற்று அப்படி மாற்றுன்னு சொல்லி படப்பிடிப்பு தான் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கதை கேட்டு ஓகேனா போயிட்டு அவ்வளோதான். நம்பி போகிறது நம்பிக்கை, நம்பிக்கை சொல்கிறேன். நீ நம்மளும் ஓகே. ஒன்று உங்களை வச்சு படம் எடுக்கிற வராங்களே, உங்களை நேசித்து தானே படம் எடுக்க வராங்க. ஒரு தயாரிப்பாளராகட்டும், கிரியேட்டர் ஆகட்டும், உங்களை நேசித்து தானே. இப்போ இன்றைக்கி வந்து விஜயோ அஜித்துக்கோ வச்சுக்கோங்க, நீங்கள் போகும்போதே விஜய்க்காக ஒரு கதை பண்ணணும் அப்படின்னு தான் போகிறீங்க, அஜித்துக்காக ஒரு கதை பண்ணணும்னு போகிறீங்க. அப்போ அவர் நேசித்து தானே அவருக்கு நீங்கள் கதை பண்ணுவீங்க. அப்போ அந்த படத்தில் உங்களுடைய நோக்கம் என்னமாக இருக்கணும், மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமாக அவர் நிறுத்தணும் அப்படின்னு தானே உங்கள் நோக்கம் இருக்குங்க. அந்த எண்ணம் எல்லா கிரியேட்டர்ஸ்டும் இருக்குது. அந்த கான்ஃபிடன்ஸ் தான் நீங்கள் சொல்கிற மாதிரி. அதே மாதிரி ஒருத்தர்கிட்ட நீங்கள் அந்த நம்பிக்கையை விதைக்கும் போது அவனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி டபுள் ஆகும். ஆமாம்மா, உண்மையிலே பேரண்ட்ஸு நீங்கள் என்னவோ பார்த்துங்க, நான் உங்களை நம்பி வரேன் அப்படின்னு உள்ளே வரும்போது உங்களுக்கு தூக்கம் வராது. அடா இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக நம்ம நம்பி இந்த ஹீரோ, இவ்வளோ பெரிய ஹீரோ, இன்றைக்கி தமிழ்நாட்டு இவருக்கு வந்து இவ்வளோ பெரிய ஃபேன் ஃபாலோ இருக்குது, இவ்வளோ பெரிய வியாபாரம் இருக்குது, இந்த ஆள் நம்மளை நம்புறாரு, நாம் அவருக்கு வந்து எப்படிப்பட்ட படத்தை கொடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணும் இல்லை? அதை தான் இன்றைக்கி உள்ளவங்க பண்ணணுன்றது என்னுடைய ஐடியா. நமக்கு நம்ம ஒரு ஹீரோவை நம்ம விரும்பி லவ் பண்ணும்போது தான் அதுக்கான ஒரு ஹீரோயிசம், அதுக்கான அவர் எப்படி நல்லவராக கட்டும் எல்லாமே வரும். நமக்கே ஹீரோ விருப்பம் வச்சுங்களே, அந்த நம்ம கிரியேட்டிவ் கொஞ்சம் கம்மியாக ஒன்று. அது மட்டும் இல்லாமல் ஒரு சப்ஜெக்ட் அப்படின்றது வந்து நீங்கள் ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணுற ஒரு விஷயம். அதில் நடுவில் உட்காரும் போது இப்படி இருக்குது ரோடு, நீங்கள் நல்ல ஒரு தார் ரோடு போட்டிருக்கீங்க, அதில் இந்த பக்கம் லெஃப்டில் திரும்பலாமா ரைட்டில் திரும்பலாமான் போது இதெல்லாம் யார் திருப்பி பாதை போடுறது? பாதையிலேருந்து மாறி பயணிக்க ஆரம்பிச்சிருதுல அந்த கதை எங்கே போய் முடியும் தெரியாமல் போயிடும். அப்போ வந்து அந்த டைவர்ஷன்ஸ் எல்லாம் யார் ஃபில்அப் பண்ணுறது? அந்த டைவர்ஷன்ஸில் ஸ்மூத் ரன்னிங்குக்கு யார் பிளான் பண்ணுறது? அப்போ ஹெக்டிக் ஆகிடுது ப்ராசஸ். அதுதான் நான் சொல்ல வரேன். ஏதாவது ஷூட்டிங் முன்னாடியே பேசிக்கி பேசுங்க, அப்புறம் எவ்வளோ வேணால் பேசுங்க, அது வந்து பிரச்சனை இல்லை. இங்கே நினச்சி மாற்றும் போது தானே அது சிதைச்சினாங்களே. சிங்கதா சீனிவாசராவ் வந்து
மாயா பஜாரோ ஒன்று நினைக்கிறேன், அந்த படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டர் அவர். அப்போ வந்து தங்கவேல் வந்து நல்ல பீக்கில் இருக்கார். அப்போ தங்கவேல் வந்து அவருடைய படங்களெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வசனம் சேர்த்துக்குது வழக்கம். அந்த டைரக்டர்கிட்ட சொன்னாரா, சார் நான் வந்து கொஞ்சம் சீன்ஸ் எல்லாம் இப்போ இம்ப்ரூவ் பண்ணிக்குவேன் அப்படின்னு. தாராளமாக இம்ப்ரூவ் பண்ணுங்க, ஸ்கிரிப்டை கொடுக்குறேன். படப்பிடிப்புக்கு முதல் நாள், அது நாளைக்கு ஷூட்டிங் அனுப்பினா இன்றைக்குள்ளே முடிச்சுட்ருக்கேன், மொத்தத்தையும் முடிச்சிருங்க. என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணும், சூப்பர், என்னென்ன இம்ப்ரூவ் பண்ண போகிறேன் என்கிட்ட சொல்லிடுங்க. எனக்கு அது பிடிச்சிருந்தா வச்சுக்கிறேன், பிடிக்கலன்னா நானான்னு சொல்லிடுவேன். இதோடு முடிஞ்சிடணும். இதுக்கப்புறம் வந்து இந்த இம்ப்ரூவ்மெண்ட்டை வச்சுக்கூட நீங்கள் எல்லாம் உங்களுக்கு எல்லாம் பண்ணுங்கள். ஆனால் அதுக்கான லிபர்ட்டியெல்லாம் முன்னாடி அதான் கிளியர் கட்டாக இருந்திருக்காங்க பாருங்கள். இன்றைக்கி தான் சார், இல்லை ஒரு ஸ்கிரிப்டில் இன்றைக்கி கதை சொல்லியாச்சு, பிடிச்சி போகுது, ஹீரோட சொல்கிறேன், ஹீரோக்கும் பிடிச்சி போகுது. அப்போ இது மாற்றங்கள் இருக்கும்போது நீங்கள் ஷூட்டிங்கு முன்னாடியே எல்லாத்தையும் மாற்றி ஃபைனல் பண்ணிவிட்டு போயிட்டால் பிரச்சனை இல்லை, அவருக்கும் செட் ஆயிரும், டைரக்டருக்கும் இதுதான்ட்டு. கரெக்ட். இடையில ப்ரொடியூசர் ஹீரோ ஒன்று மாற்றும் போது கடைசி படம் ஃபெயிலியர் ஆச்சுன்னா மொத்தமாக யார் மேலே பழிய போட்டுறாங்க, டேரக்டர் எப்போவுமே டேரக்டர் மேலே போட்டுருவாங்க. கேப்டன் சார் உங்கள் பயணத்தில் சார், உங்கள் பயணத்தில்னா உங்கள் வாழ்க்கையிலும் சொல்கிறேன், மிக மிக முக்கியமான ஆள் வந்து பாரதி ராஜா சார். ஆனால் அவர் வந்து நீங்கள் வந்து ஒரு பெரிய டேரக்டர் ஆனதுக்கப்புறம்லாம் பழக்கம் இல்லை. கரெக்ட். ஆமாம், அவர் அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது நீங்கள் நண்பர்கள். அப்போ அவர் அந்த பீரியட்லேயே உங்கள்கிட்ட நிறைய கதைலாம் சொல்லியிருக்காரு. அதில் 16 வயதுன்னு சொல்லியிருக்காரு, நிறைய கதையெல்லாம் சொல்லியிருக்காரு. இல்லை 16 வயதில் படம் எடுத்தாது ஹிட் ஆயிடுச்சு, எல்லாம் உலகத்துக்கு தெரிஞ்ச விஷயம். நீங்கள் நடிச்சிருப்பிய இந்த கதையை பண்ணியிருக்கலாமே, 16 வயதில் பெற்ற ஒரு கதை தோணியிருக்கும். அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தோணியிருக்கா கதை சொல்லும்போது? இல்லை, அப்போ வந்து அவர்கிட்ட வந்து முக்கியமாக கதை வந்து மயில் மட்டும்தான். அப்போ வந்து வேறு கதை கிடையாது. அவர் என்கிட்ட சொன்ன ஒரே கதைன்னா 16 வயதுக்கு முன்னாடி அந்த கதை தான். அந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி படம் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்து அவருடைய முடிவு தான் ரொம்ப முக்கியமான முடிவு. 16 வயதில் வந்து அவ்வளோ பெரிய ஸ்டார்ஸு. ஆமாம் ஆமாம், கமல்ஹாசன், ஸ்ரீதேவி, இப்போ ரஜினிகாந்த் அப்போ தான் அப்கமிங் ஸ்டாரு. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் அப்போவே ஸ்டார்ஸாக இருந்தவங்க. அதுக்கு அடுத்த படத்தில் வந்து கிழக்க போகிறேன், அந்த படத்துக்கு இவங்க ரெண்டு பேரும் போட் பண்ணலான்னு அவருக்கு ஐடியா இருந்தது. அப்போ வந்து அவங்க காட்ஷீட்லாம் சரியாக அமையலை. அப்போ முழுசாக புதுமுகங்களை போட் படம் இருக்கணுன்ற முடிவுக்கு வந்து வராரு. அந்த முடிவுக்கு அவருடைய க்ளோஸ் சர்க்கிள், அந்த படத்தின் தயாரிப்பாளர் அந்த முடிவை முழுமையாக ஆதரித்தார். அதனால தான் அவர் அந்த படத்தை எடுத்தார். பட் அவருடைய நெருங்கிய நண்பர்கள் வட்டாரத்திலே அதுக்கு வந்து மிகப்பெரிய ஆதரவு இல்லை. அப்போது பாரதியார் தப்பு பண்ணுறாரோ அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்தது. ஆனால் அந்த அவருடைய முடிவு தான் இன்றைக்கு தமிழ் சினிமாவில் பல நட்சத்திரங்கள் வருவதற்கு காரணமாக. எவ்வளோ ஸ்டார்ஸ் ஒரு ஸ்டேஜில் வந்து ஆரம்பத்துலேருந்து ஸ்ரீதர் பாலச்சந்தர் பண்ணதெல்லாம் பார்த்திங்கன்னா அடுத்த கட்டத்தில் வந்து இன்னொரு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போனோம்ல, அது அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போகிற ஒரு இயக்குனராக டைரக்டர் வர்றதுக்கு வந்து விதை போட்டதுன்னா அது கிடைக்க போகிற திரைப்படம். அந்த டிசிஷன் தான் அத்தனை இல்லை தமிழ் ஃபீல்டுக்கு பிரகாசமாச்சு, பெரிய ஆரோக்கியமாச்சு. ஒன்று சொல்லுவாங்க, நீ சொன்னபோது ஒன்று வருது எனக்கு. 16 வயதில் வந்து பாரதி தான் டோட்டலாக ஸ்டுடியோலேருந்து வெளியே தூக்கி அவுட்டூரில் வெளியூரில் படப்பிடி வச்சிடணும். கிழக்கு முறையில் தான் யாரோட நடிக்கலாம், புதுமுகத்தை நம்பி நம்ம ஒரு படம் எடுக்கலாங்கிறது தமிழில் வந்து ஆரோக்கியமானது அங்கே தான் வச்சு. அது வந்து ஒரு வருடம் ஓடிச்சுன்னா எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ பெரிய விஷயம். அதாவது அதுக்கு முன்னாடி இருந்த தியாகராஜ ரெக்கார்டை ஓரளவுக்கு முடியாது அந்த படம் தான். நீங்கள் வந்து அது பிஆர்வா இருக்கிய அலைகள் ஓதில் தான் நீங்கள் அசிஸ்டன்ட். ஆமாம், அலைகள் ஓதில் கதை வசனம் மணிவண்ணன் சார். ஆமாம். ஆனால் அதில் வந்து படப்படி போய்கிட்டு இருக்கும்போது கிளைமாக்ஸ் மட்டும் டைரக்டருக்கு உடன்பாடு இல்லை, ஒரு நிறைவே இல்லை, சரியான கிளைமாக்ஸ் அமையலை. ஆமாம், அப்போ அந்த கிளைமாக்ஸ் நீங்கள் சொன்னதான்ட்டு இப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் அதில் அலையிலுவதிலேயே அந்த கிளைமாக்ஸ் தான் பேசப்பட்டது உண்மை. ஆனால் அது எப்படி உங்களுக்கு தோணுச்சு, எப்படி நீங்கள் எந்த அடிப்பு சொன்னீங்க அவர்கிட்ட? இது ஏறக்குறைய ஒரு மாதம் டிஸ்கஷன் நடக்குது. எவ்வளவோ பேசி பார்த்துட்டும் சரியான கிளைமாக்ஸ் அமையலை. அப்போ ஒரு நாள் அட்லாண்டிக் ஹோட்டலில் இருக்கும்போது தான் நான் சொன்னேன், எதுக்கு இவ்வளோ போராட்டம், இவங்க வந்து இந்த பையன் ஹையர் ரூட் பையன், இந்த பூன்லையும் அறுத்துட்டு அந்த அம்மா இந்த கிறிஸ்டியனுடைய மத அடையாளத்தை அந்த இதையும் எடுத்துட்டு போயிட்டே இருந்தாங்கன்னா முடிஞ்சிச்சுன்னு சொன்னேன். அவ்வளோதான், சுமார் ஸ்பார்க்கா. கொஞ்ச நேரம் யோசிச்சார் டைரக்டர். ஓ, இந்த ஐடியா சூப்பராக இருக்கியா, இதை பண்ணிட்டு வந்துட்டு இதை நம்ம எடுக்கிற முடிவு பண்ணிட்டோம். எப்போ பூனில் இருக்கிறோம் சிறுவையாக இருக்கிறோம்னு முடிவு பண்ணிட்டோமோ அப்போ இதுக்கு எங்கே அறுக்கிறதுக்கு எப்போ இம்பார்ட்டன்ஸ் க்ரியேட் ஆகும்,
இந்த பூனல் போடுற விஷயமும் இந்த பாப்டிஸ் முதல்ல இந்த அப்பம் கொடுக்குற விஷயம்ல அதை டீட்டெயிலாக இருந்தால் தான் இது வந்து ஜனங்க ரிஜிஸ்டர் ஆகும்ட்டு இதை மைண்டில் வச்சுக்கிட்டு திருப்பி அதெல்லாம் எடுத்தார். ஓகே 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 ஓகே. முன்னாடி வந்து அந்த லீடு மாதிரி. ஆமாம், அப்போ இந்த பூனல் படம்லாம் முதல்ல எடுக்கல. இந்த கிளைமாக்ஸ்ன்னு ஃபிக்ஸ் ஆனது பிறகு அதை எடுத்தார் அவர். அதே மாதிரி இந்த படத்தினுடைய கிளைமாக்ஸு நான் தான் சொன்னேன்ட்டு நான் ஒரு காலத்தையும் சொன்னதில்லை. நான் விசாரிச்சது அப்புறம் பாரதி ராஜாவே வந்து பல சந்தர்ப்பங்களில் வந்து வெளியில் சொன்னதுக்கு அப்புறம் தான் இது வெளியிலேயே தெரிய வந்து மனப்பழசம் சொல்லியிருக்கிறேன். மனப்பழசெல்லாம் சொல்லுவாங்க, பேசும்போது சொல்லுவாங்க. அது இப்போ நீங்கள் சொன்ன கிளைமேக்ஸு அந்த ஜாதி அடையாளத்தையும் மத அடையாளத்தையும் தூக்கி போடுறோம். இதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு கிளைமேக்ஸ் பேசி வச்சுருப்பாங்களே, அந்த படத்துக்கு ஒரு கிளைமேக்ஸ் பேசி வச்சுருப்பாங்களே, அது என்ன கிளைமேக்ஸ்? இல்லை, அந்த படத்துக்கு சரியாக அமையலை இந்த கிளைமேக்ஸ். என்ன பண்ணலான்ட்டு, ஏன்னா இவங்களை வந்து தியாகராஜன் வந்து இவங்களை வெட்டிடுற மாதிரி இப்படி யோசிச்சாங்க. இப்போ ஆத்திரத்தில் வந்து எதாவது பண்ணிடுற மாதிரி, இல்லை இவங்க 2 பேருமே வந்து சூசைட் பண்ணிக்கிற மாதிரி, இது மாதிரிலாம் பலது இருந்தது. இதெல்லாம் எது இருந்தாலும் அந்த கதைக்கு ஒட்டாது அப்படின்றதுக்காக தான் அந்த டிஸ்கஷன் நீண்டுக்கிட்டே இருந்தது. 20-25 நாளைக்கு அப்புறம் சில திரைப்படங்களுக்கு வந்து அப்படி தான். இப்போ மண்வாசனை கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா, மண்வாசனுடைய கிளைமேக்ஸ் ஃபிக்ஸ் ஆனால் கூட இன்பிட்வீன் போர்ஷன் பார்த்தீங்கன்னா மண்வாசனில் கொஞ்சம் சரியாக நமக்கு செட் ஆகாமல் இருந்தது. அதுவும் ஒரு 20-25 நாள் இது மாதிரி டிஸ்கஷன் போய் தான் அதுக்கப்புறம் வந்து அந்த மிலிட்ரிக்கு போகிறான்ற ஒரு எபிசோடு அதில் வந்து கொண்டு வந்து வச்சோம். அந்த எபிசோடு ஃபஸ்ட்டு இல்லை, ஃபஸ்ட் கிடையாது. அதுக்கப்புறம் அந்த செப்பரேஷன் காரணமாக அதை தான் கொண்டு வந்து வச்சோம் நம்ம. அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து மொத்தமாக வந்து நெரேஷனில் தான் இருந்தது. அப்போ ஃபஸ்ட் காப்பி பார்த்த பிறகு மிலிட்ரியில் போய் கல்யாணம் பண்ணுற சீன்லாம் ஆக்சுவலாக ஷூட் பண்ணோம். அதுக்கு காரணம் கமல்ஹாசன். நாங்கள் ஃபஸ்ட் காப்பி கார்த்தால வந்து ஒரு மார்னிங் 5 o'clock மண்வாசன் ஃபஸ்ட் காப்பி வந்து பார்க்குறோம் ஜெமினி லேபில். கமல் சார் பார்க்குறாரு. கமல் வந்து கூப்பிட்டோம் நாங்கள் பார்க்குறதுக்கு. டைரக்டரு வைரமுத்து, கலைமணி, நாங்கள் எல்லாம் உட்காந்து பார்த்தோம். பார்த்த உடனே படம் ரொம்ப பிடிச்சிருந்தவருக்கு. அதுவும் காந்திமதி பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ பிடிச்சிருந்தது. அந்த படம் பார்த்து மறுநாளே காந்திமதிக்கு ஒரு லெட்டரு, ஒரு பட்டு புடவை இதெல்லாம் வாங்கி அனுப்பிச்சி விட்டார் கமல். அப்போ கமல் சொன்னார், இது வந்து இன்னும் கொஞ்சம் ஆத்தென்டிக்காக இந்த நடந்தது வந்து விஷுவலாகவே இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் படம் ஃபஸ்ட் காப்பி வந்ததுக்கப்புறம் நாங்கள் 3 நாள் பிஜேபி பக்கத்தில் வந்து அந்த வண்டலூருக்கு பாருங்கள் ஜூ, அப்போ ஜூ கட்டலை, அது பின்னாடி உள்ள ஃபாரஸ்ட்டில் ஷூட் பண்ணிட்டு பிஜேபியில் தான் அந்த கல்யாணத்தெல்லாம் ஷூட் பண்ணோம். இதெல்லாம் ஷூட் பண்ணி அப்புறம் ஆட் பண்ணோம் படத்துக்கு. அப்போ சார் நம்ம ஒரு உண்மையான கலைஞன் அப்படிங்கும்போது ஒரு நம்ம திருப்தி அடைஞ்சிடக்கூடாதுல்ல? இப்போ அது பாரதி ராஜா பண்ணவே மாட்டார், தேடல் இருந்துகிட்டே இருக்கணும். பாரதி ராஜா பொறுத்த வரைக்கும் படம் முடிஞ்சிருச்சுன்னா அந்த படம் ரிலீஸுக்கு முதல் நாள் வரைக்கும். அதே மாதிரி இப்போல்லாம் இந்த படத்தை வந்து எல்லோரும், இப்போ நான் நம்முடைய லென்ஸ் அப்படின்னு ஒரு கேள்விபல் நிகழ்ச்சி நம்ம இதில் இருக்குது, அதில் கூட கேள்விபல்ல சொன்னேன். இப்போ எல்லாரும் பல டேரக்டர்ஸ் அப்படியே பொத்தி பொத்தி பாதுகாத்து வச்சு படத்தை ஒருத்தருக்கு காட்டுறதில்ல, ப்ரொடியூசர் காட்டுறதில்ல. நான் போகக்கூடாது, ப்ரொடியூசர் படத்தையே காட்டுறதில்ல. நாளைக்கு ரிலீஸ்னால் இன்றைக்கி தான் அந்த ப்ரொடியூசரே அந்த படத்தை பார்க்குறாரு. இப்போ பாரதி ராஜா பொறுத்த வரைக்கும் அவருடைய எல்லா படத்தையும் குறைஞ்சபட்சம் ஒரு 50-100 பேர் போட்டு கட்டுவார். அவங்க சொல்கிற அபிப்பிராயத்தில் வந்து எல்லாம் அவங்கவுங்க அபிப்பிராயம், நீங்கள் எடுத்துக்காது உங்கள் இஷ்டம். பட் எல்லா சைடும் உங்களுக்கு கேட்குதில்ல, இது தப்பு இது தப்புன்னு கேட்குதில்ல. இதில் தப்புன்னு ஏதாவது தோணுச்சுன்னா அவ்வளோதான். உடனே இப்போ நாங்கள் நைட்டெல்லாம் ப்ரொஜெக்ஷன் போட்டோம்னா 9 மணிக்கு ப்ரொஜெக்ஷன் போடுவோம், 1 மணிக்கு முடியும். 1 மணிக்கு முடிச்சுட்டு படம் பார்க்குறவங்க நிறைய பேர் அப்போ கலைஞானம் படம் பார்ப்பார், கலைமணி படம் பார்ப்பார், செல்வராய் படம் பார்ப்பார். இவங்கெல்லாம் வந்து தயவு தாட்சியமே பார்க்க மாட்டாங்க. பாரதி ராஜா இவ்வளோ பெரிய சாதனையாளராச்சே, இவ்வளோ செல்வ ஜூப்ளி கொடுத்தாரு எல்லாம் யோசிக்க மாட்டாங்க. டப்புன்னு என்ன டேரக்டரை சேன் பண்ணியிருக்கீங்கன்னு ஒருத்தர், பாரதி இந்த இடத்துல வந்து அப்படின்னு இப்படி டொக்குன்னு பல விஷயம் மாற்றிடுவாங்க. மாற்றி முடிச்சோடனே டேரக்டரு வீட்டுக்கு போய் படுத்துட்டு நாளைக்கு போய் எடிட்டிங் கிடையாது, ராஜகோபால் இருக்காரா பாரு, பயணிவேல் இருக்காரா பாருன்னு ஃபோன் பண்ணான்னா நைட்டு 2 மணிக்கு எல்லாம் திருப்பி போய் அசம்பிள் ஆகிடுவோம். நைட்டு 2 மணிக்கு போய் 16வது சீனாக இருக்குது, 62வது சீனாகவும், 62வது சீனா 15ஆகும், இப்படி ஃபுல்லாக எடிட் பண்ணி திருப்பி ஒரு தினம் பார்த்து அந்த மாற்றம் சரியாக இருக்கா இப்படிலாம் கடைசி வரைக்கும் கரெக்ஷன் பண்ணுவார். எனக்கு தெரிஞ்சு டேரக்டர் வந்து ஒரு ஃபைனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டச் பண்ணாதுன்னா முதல் மரியாதை தான். இத்தனைக்கு முதல் மரியாதையில் 2 மாபெரும் ஜாம்பவான்கள் படம் நல்லா இல்லைன்னாங்க. ஒன்று பஞ்சர் நாச்சரம்,
இன்னொன்று இளையராஜா. இளையராஜா அவர். 2 பேருக்கும் படம் பிடிக்கல. இளையராஜா வந்து சவேராவில் தான் படம் பார்த்தார். அப்போ சவேராவில் ஒரு ப்ரொஜெக்ஷன் தேட்டர் இருந்தது. படம் பார்த்துட்டு வரும்போது 10:30 மணி இருக்கும். பார்த்துட்டு என்னையா நீ ஒன்று செய், அந்த புல்லாங்குழல் எரிக்கிறாங்கல்ல அதுலேருந்து எடுத்து ஃப்ளாஷ்பேக்கில் அந்த பசங்களுடைய லவ் ஸ்டோரியிலேருந்து ஆரம்பித்து வேறு பேட்டர்னில் சொல்ல முடியுமாலாம் நிறைய ஐடியாலாம் சொல்கிறாரு. நான் அவர் சொல்ல நினச்சிக்கிட்டேன். சரி இன்றைக்கி நைட்டு சிவராத்திரி தான், அடுத்து எடிட்டருக்கு போன்னு நாமெல்லாம் காரில் ஏறி என் வாயில் ஸ்டுடியோ போக வேண்டியது தான், முடிஞ்சிடா கதைன்னு. என்ன காரணத்தாலும் அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ரேம் கூட மாற்றவே இல்லை டேரக்டர். பிக்சேட்டர் முதல்ல. ஆமாம், அந்த படத்துக்கு எனக்கு தெரிஞ்சு அவர் மொத்த கரியர்லேயே நான் அவரோட பழகின வரைக்கும், அவரோட திரைப்படங்களில் பணியாற்றிய வரைக்கும் எல்லா படத்துக்கும் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் மாற்றுங்க. இப்போ அலைகள் பார்த்தீங்கன்னா பல ப்ரொஜெக்ஷனுக்கு அப்புறம் தான் அந்த பாட்டை தூக்கணும். புத்தம்புது காலையில் ஒரு அருமையான பாட்டை தூக்கணும் அந்த படத்தில். என்ன சாங், எக்ஸ்ட்ரானரி சாங், பெரிய சூப்பர் ஹிட் சாங் அது. அது மாதிரி பல மாற்றங்கள் எல்லா படத்திலும் நடந்திருக்கு. ஒரு ஃப்ரேம் கூட டைரக்டர் மாற்றாத படம் எனக்கு தெரிஞ்சு முதல் மரியாதை தான். ஆனால் பாருங்க எவ்வளோ பெரிய வெற்றி படங்கள்லேயே மிகப்பெரிய காவியமறை. நிஜமாவே பாரதி முதல் மரியாதைன்ற பெயருக்கேற்ப ஒரு பெரிய மரியாதையை அவருக்கும் சரி சிவாஜிக்கும் சரி எல்லாருக்குமே டீமுக்கே பெற்று அந்த படமாக அந்த படம் அமைச்சது. இப்போ இளையராஜா சார் வந்து படம் பிடிக்கலன்ட்டார். பிடிக்கல சரி போட்டு தரங்க மாதிரி வேண்டாம் இருப்ப போட்ட மாதிரி தான். ஆனால் ரீகார்டிங்லாம் பின்னிடும். வா ஐயோ அதான் நான் நம்ம நிகழ்ச்சியோட பலமுறை சொல்கிறேன். ஒருத்தருக்கு நமக்கே ஒரு படம் பிடிக்கலன்னா நம்ம என்ன பண்ணுவோம், வாசியா அப்படின்னு அலட்சியமாக வாசி பண்ணுவேன், அனுப்புகிறேன், உயிரை கொடுத்து வாசிச்சார். அதாவது அந்த படத்துடைய கிளைமேக்ஸ் இளையராஜா வாசி முடிக்கும்போது பாரதிராஜ் இல்லை, நைட் எக்ஸ்டெண்டட் காட்சிட்டு நைட் 2 மணிக்கு தான் முடிஞ்சிச்சு அந்த ரீரிகார்டிங். 2 மணி முடியும் போது தான் டேரக்டர் வர்றார். வந்தவுடனே திருப்பி அந்த வாசித்து முடிச்சோடனே திருப்பி கரெக்டாக இருக்கணும் போட்டு பார்ப்போம்ல சிங்கில், அது போட்டு பார்க்கும்போது இடையில திருப்பி போடுறாரு. டேரக்டர் கண்ணிலேருந்து கரகரகரன்னு கண்ணீர். என்ன கிளைமாக்ஸ் அது, என்ன மியூசிக்கு, ரீரிகார்டிங்கில் ஹைலைட்ஸ், எக்ஸ்ட்ராடினரி மியூசிக்கு. இப்போ இளையராஜா வந்து படம் பிடிக்கலன்னு சொன்னோன்னே இப்போ அவர் கான்ஃபிடன்ஸ் இருக்கார். யார், பாரதிராஜா சார். உங்களுக்குலாம் அப்படி பயம் வந்துச்சா? எங்களுக்கெல்லாம் 1% பயம். ஏன்னா நாங்கள் எல்லாருமே இதில் ஃபிக்ஸ் ஆகிருந்தோம். ஆனால் என்னென்னா இவ்வளோ பெரிய ஹிட் ஆகும் இந்த படம் அப்படின்னு எனக்கு தெரியாதுன்றது உண்மை. பட் இது சிவாஜி கணேசன் சாருக்கு பட் சிவாஜி வீட்டில் கரெக்டாக டிசைட் பண்ணாங்க சார். சிவாஜிக்கு ரொம்ப படம் முடிச்சிருந்தது, சிவாஜி ஃபேமிலி எல்லாருக்குமே படம் முடிச்சிருந்தது. அவங்க ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. அந்த படத்தை பார்க்கும்போதே டெஃபரெண்ட்டாக அவங்களுக்கு ஹிட் ஆகும் தோணுச்சு. டே 1 ஃபஸ்ட்டு ஷோ, சில படங்கள் தான் ஃபஸ்ட் ஷோ. இப்போ நம்ம புது வசனத்தை பற்றி பேசும்போது கூட சொல்லியிருந்தேன். நான் வந்து உதயம் தேட்டரில் அந்த படத்தை பார்த்தேன். ஃபஸ்ட் டே 1லேயே ஹிட் ஃபஸ்ட்டு ஷோவில் ஹிட். என்ன என்ஜாய் பண்ணாங்க. அதுவும் இத்தனை இவ்வளோ பேர் புதுமுகம், டேரக்டர் புதுசு, ப்ரொடியூசர் புதுசு, சித்தாரா புதுசு, எல்லாம் புதுசு. ஆனால் தியேட்டரில் பார்த்தீங்கன்னா அப்படி கொண்டாடணும். டே 1ல் ஹிட் அந்த படம். அது மாதிரி தான் முதல் மரியாதை. அதுவும் உதயம் தேட்டரில் நாங்கள் படம் பார்த்தோம் ஃபஸ்ட் ஷோ. டே 1 ஹிட். இன்னொரு சார் முதல் மரியாதையில் பெரிய ப்ளஸ்ன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு படத்துக்கு முன்னாடி சாங் ரிலீஸ் ஆகி பெரிய அளவில் ஹிட் ஆனது முதல் மரியாதை சார். அதுக்கு முன்னாடி அந்தளவுக்கு எந்த சாங்கும் ஹிட்டாக நினைக்கிறேன். அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜட்ஜ்மெண்ட் மிஸ் ஆனதுல எனக்கு பெரிய லாஸ். என் நண்பர் ஒருத்தர் அந்த படத்தை நம்ம வாங்கலாம்னு சொல்லியிருந்தேன். அப்போ சில படங்கள் நான் டிஸ்ட்ரிபியூட்டும் பண்ணியிருந்தேன். அவர் பெக்குலியராக ஒரு காரணம் சொன்னார். எக்கச்சக்கமான மர்டர் இருக்கா படத்தில், நிறைய பேர் செத்துக்கினே இருக்காங்க படத்தில், கணக்கு பார்த்துக்காரு அப்படின்னு ராங்காக வேறு ஏதோ ஒரு கோணத்தில் அவர் அப்ரோச் பண்ணி அதனால் யோசிக்கிறான்னார். சரி நமக்கு படம் வாங்கலான்னு சொல்லும்போது இப்படி ஒருத்தர் அபிப்பிராயம் சொல்லும்போது நமக்கு என்ன தோணும், அதனால் வாங்கலை. நான் கான்ட்ராஸ்டாக இதை விட்டுட்டு பசும்பொன் வாங்கினேன். பசும்பொன் வந்து எல்லாரும் உருக்கமான படம் இல்லையா, அதனால பசும்பொன் நமக்கு வந்து ப்ரொஜெக்ஷன் பார்க்கும்போது எங்கள் கண்ணே கலங்கும். இன்னொரு முதல் முறை வரப்போகுது. பட் பசும்பொன்னை பொறுத்தவரைக்கும் இந்த கண்ணு கலங்கிட்டே அதுக்கு வந்து அப்படியே ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ரொம்ப ஓவர் சோகமே கூட பாதிப்பு அப்படின்னு நினைக்கிறேன் சில விஷயம்.